இசை மேலே சுபத்ராவுக்கு இருக்க கண்ணோட்டம் நாளுக்கு நாள் மாறுது. ஒரு நாள் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க, ஒரு நாள் திட்டுறாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? ஒரு கோவில்ல அம்மனுக்கு திருவாபரணம் செஞ்சு தரதா சுபத்ரா வாக்கு கொடுத்துருக்காங்க, செஞ்சும் வச்சுட்டாங்க. அதை வாங்குறதுக்காக அந்த கோவில் அறங்காவலர்களை வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சுபத்ராவோ தேவகியோ வீட்டில் இல்லை. இசையும் பல்லவியும் அவங்கள வரவேற்கிறாங்க. சுபத்ராமா இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல, சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் கரெக்டாக வர்றாங்க. ஸ்ரீஜா அந்த அறங்காவலர்கள் குழுவை பார்த்து, எங்கள் அத்தை அப்படிலாம் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணலை. இந்த நகையை ஆட்டையை போட்டுடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நம்மளெல்லாம் ஃப்ராடுங்கிறாங்கப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு அறங்காவலர்களில் ஒருத்தர் சொல்ல, இசை உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணி உள்ளே போய் சுபத்ரா செஞ்சு வச்சுருந்த கிரீடம், ஆரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்றாங்க. வெளியில் போயிருந்த சுபத்ரா திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. ஸ்ரீஜா பண்ண விஷயம் தெரிய வருது. இதுக்கு சிந்தாமணி சப்போர்ட் வேற. சுபத்ரா டென்ஷன் ஆகி, வாயை மூடு, வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்களை யாராவது ஃப்ராடுன்னு சொல்லுவாங்களா? ஒரு பொறுப்பான மருமகளாக எப்படி நடந்துக்கணும்னு இசை நடந்துக்கிட்டா, அவளை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நான் கொடுத்த வாக்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் மானத்தையும் சேர்த்து காப்பாற்றியிருக்கா அப்படின்னு சொல்ல ஸ்ரீஜாவுக்கு அப்படியே பத்திட்டு வருது. ஆமாம், இந்த ஸ்ரீஜாவை பற்றி உண்மையெல்லாம் எப்போ தான் வெட்ட வெளிச்சமாக போகுது? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.